பலவீனங்களை கண்டு அஞ்சாதீங்க. ஏன்னா தேவாதி தேவனுடைய வார்த்தை, அவருடைய நாமம் நமக்கு பலத்தை கொடுக்கும். இதோ பக்தன் அனுபவித்ததை சொல்லுகிறார், ருசித்ததான அந்த மேன்மையை சொல்லுகிறார். கேட்போமா? சங்கீதம் 118:14. கர்த்தர் என் பலனும் என் கீதமும் ஆனவர், அவர் எனக்கு ரட்சிப்பும் ஆனவர். பிரியமானவர்களே, நம்மை பலவீனப்படுத்துகிற நோய்கள், பலவீனப்படுத்துகிற மனுஷனுடைய வார்த்தைகள், இவளை கண்டு அஞ்ச வேண்டாம். இன்றிலிருந்து சொல்லுங்க, கர்த்தர் என் பலனானவர். இது சொல்லும்போதே பலவீனப்பட்ட உங்கள் கால்கள், முழங்கால்கள் பலனடைவதை பார்க்குறேன். பலவீனப்பட்ட உங்களுடைய இதயம் இப்போ பலனடைவதை பார்க்குறேன். இன்னும் என்னென்ன வகையில் நீங்கள் சோர்ந்து போயிருக்கீங்களோ ஆண்டவர் இப்போ தேற்றுகிறார். உற்சாகமாக இருங்க, கவலைப்படாதீங்க. இந்த வார்த்தையின்படி சொல்லுங்கள், நீர் என் கீதமானவர். மகிழ்ச்சியாக இருக்கிறோம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம், சங்கீதம் பாடக்கடவென்றபடி நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று தேவனுடைய திட்டம், அதான் விருப்பம். இந்த மகிழ்ச்சியை கெடுக்கிற சத்துரு கடிந்து கொள்வாராக கர்த்தர். ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கிற யாவரையும் மகிழ்ச்சியாக்கும், சந்தோஷமாக்கும். அவங்க வாழ்வில் வந்திருக்கிற இந்த போராட்டங்களுக்கு கர்த்தர் எல்லாத்தையும் கடிந்து கொண்டு கர்த்தரின் பலனானவர் என்று சொல்லி துதிக்கட்டும். அப்பா, தள்ளாடுகிற முழங்காலை சத்துவங்களால் பலத்தால் நிரப்புகிறவர் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை தேற்றி ஆற்றும். அப்பா, உமக்கு பயப்படுகிற பயத்தை தந்து ஆசீர்வதியும். ஜீவாதிபதி பேசும் தெய்வம் இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்காக பலனடைய தேவ சமூகத்திலே உங்களுக்கு ஆயத்திறப்பில் நிற்கிற உங்கள் அன்பு சகோதரன் மணி ஐயர். காட் பிளஸ் யூ.